திருமாவர்கள் முதல் அமைச்சராகணும் அப்படின்னு நினைக்கிறத வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி போகக்கூடாது அப்படின்றது. ஆட்சியில் பங்கு வாங்கிறது அப்படிங்கிறது நீங்கள் கிட்டத்தட்ட திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போகிற மாதிரி தான். நீங்கள் ஒருவேளை அப்படி அந்த முடிவெடுத்து போனீங்க அப்படின்னா திரும்ப இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு உதயநிதி அவர்கள் ஓப்பனாகவே எச்சரிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு. ஒருவேளை அதனால தான் திருமாவளவன் அவர்கள் இன்னும் முடிவெடுக்காமல் ஒருவேளை பயந்துக்கிட்டோ அல்லது தயக்கப்பட்டுக்கிட்டோ இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு கேள்வி வருதான். இது ஒரு அதிருப்தி வராதா உள்ள இருக்கிற தொண்டர்களுக்காக இருக்கட்டும், நிர்வாகிகளுக்கு? என்னடா இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வாய்ப்பு இவ்வளோ தூரம் கிடைச்சிருச்சு, இன்னமும் ஏன் தலைவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு? இப்போதைய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அமைச்சரவையில் பட்டியலின அமைச்சர்கள் 7 பேர் இது வரைக்கும் பதவி எடுத்திருக்கிறாங்க. இப்போ இன்கேஸ் அடுத்த விசிகா உள்ள வருதுன்னா 8ஆக மாறும். 7ன்றதோட இன்னும் சேர்த்து மொத்தம் 10 கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தான் நான் ஆசைப்படுறேன். காங்கிரஸ் உள்ள போயிருக்கிறாங்க. அது கிரீஷ் ஓடங்கர்லாம் ஓப்பனாக கூப்பிட்றாரு, இந்த வாங்க தயவு செய்து உள்ள அப்படின்ற மாதிரிலாம் அவர் கூப்பிட்றாரு. இப்போ இவ்வளோ அழைக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களே விசிகான்னு தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ விசிகா இடம் பெறுமா பெறாதான்? அண்ணன் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம், அது யாராலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஷாருக்கான லெவலில் அண்ணன் விஜய் அவர்கள் மிகப்பெரிய நட்சத்திரம். ஆனால் எங்களுடைய தலைவர் அவர்கள் அரசியல் மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணிக்கன். அப்போ ஒரு நட்சத்திரமும் ஒரு சாணிக்கரும் கூட இருந்தால் இந்த ஆட்சி மிக 5 ஆண்டுகளாக மிக தொடர்ச்சியாக இது நடக்கும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவை சேர்ந்த திரு இசை அமுதன் அவர்கள். அவரிடம் தற்போதைய விசிகா தொடர்பான பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசலாம். சார் வணக்கம். இப்போது இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அமைச்சரவை விரிவாக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 23 பேர் இன்னைக்கு அமைச்சரவையில் பதவியேற்றிருக்கிறாங்க. மொத்தமாக இருக்கிற 35 பேர் வரைக்கும் பண்ணலான்ற இடத்துல 33 பேர் வரைக்கும் பண்ணியாச்சு. இப்போது 2 துறைகள் மட்டும் இன்னும் யாருக்கும் அலாட் பண்ணப்படாமல் இருக்குது. அதில் ஒன்று விசிகாவுக்கு அப்படின்ற மாதிரிலாம் தகவல்கள் வந்திருக்கு. ஆனால் விசிகா சைட்லேருந்து ஒரு அக்செப்டன்ஸ், அந்த வார்த்தைகள் இன்னும் எதுவும் வராமல் இருக்குது. என்ன காரணம்? இப்போ தான் நேற்று தான் உயர்மலை கூட்டத்தை தலைவர் பேசி முடிவு பண்ணி தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பும் அவர் உள்வாங்கிட்டார். ஆனால் தொண்டர்களுடைய மதிப்பு என்னவாக இருக்குன்னா, தலைவர் அமைச்சர்கள் இடம்பெறணும் அப்படின்னு ஒரு தொண்டர்கள் மத்திய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி தொண்டர்கள் மத்திய அப்படி இருந்தாலும் ஒரு இலாக்காக்கள் இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு 2-3 இலாக்கள் சேர்ந்துருந்தா இன்னும் கொஞ்சம் தலைவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை ஒன்று. இப்போ இருக்கிறது 2 எம்எல்ஏக்கள் தானே? ஆமாம், 2 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. அது தலைவர் வரணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஏன்னா அது தலைவர் உருவாக்குன கட்சி, தலைவர் அந்த மக்களுக்காக அவர் செலவிட்ட நேரங்கள், அவர் இந்த மக்களுக்காக அர்ப்பணிப்புகள் இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது தலைவர் வரணும் அப்படின்னு ஒரு எல்லா தொண்டர்களும் விரும்புகிறாங்க. ஆனால் இப்படி எடுத்துக்கலாமா? திருமாவர்கள் முதல் அமைச்சராகணும் அப்படின்னு நினைக்கிறத இப்படி எடுத்துக்கலாமா? வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி போகக்கூடாது அப்படின்றது? இல்லை அப்படின்னு நினைக்கல. எங்கள் தலைவர் தான் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அந்த வன்னியரசு அவர்களுக்கு தான் கொடுப்பார். இப்படி ஒரு வாய்ப்புகள் இருந்தால் கட்டாயம் வன்னியரசு தான் கொடுப்பார். ஆனால் தொண்டர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, தலைவர் எப்படியாவது அமைச்சர்கள் இடம் பெறணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா காலங்காலமாக நாங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி அந்த தடயத்தை மாறி தலைவர் தான் கொஞ்சம் தடம் பதிச்சிருக்காரு. அதனால் அந்த அதிகாரத்தில் தலைவரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஏக்கங்கள் என்னை போன்ற ஒரு சாதாரண ஒரு தொண்டர்களுக்கு அந்த இது இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த தாமதங்கிறது நேற்று இரவு தான் எங்களுக்கு கூட்டமே முடிஞ்சிச்சு. நைட்டு அன்டைம் ஆயிடுச்சு. சப்போஸ் அதை நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட முன்னாடியே நாங்கள் சொல்லியிருக்கணும். அவங்க அப்போ தான் அந்த கடிதம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கோம். அதன் பிறகு தான் அவங்க அழைப்பு கொடுத்துருக்கணும். நாங்கள் நேற்று இரவு வரையும் அந்த கூட்டம் போச்சு. அதன் பிறகு தான் அந்த ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறது வெளியில் சொல்ல முடியல. அதேமாதிரி அமைச்சரவையில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது அதுவும் சொல்ல முடியல. ஆனால் ஒரு ஏக்கம்ங்கிறது எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒரு அமைச்சர்கள் இடம் பெறணுங்கிறது பெரிய ஒரு ஏக்கமாக இருக்குது எங்களுக்கு. என்ன போன்ற அவங்க இப்போ கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ விசிகா தரப்பில் இருந்து தான் இன்னும் யாரும் என்ட்ரு ஆகலை.
இப்போ அப்படி தான் இது பண்ணணும். அதுக்கு அப்போ அதான் இதைத்தான் நான் கேட்குறேன், ஏன் தாமதம்ன்றது விசிகா தரப்புலேயே இருக்கே, அதுதான் ஏன்னு கேட்குறேன். அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இப்போ அப்பவும் இல்லை, அவர் திருச்சியில் இது பண்ணும்போது விக்கிரவாண்டியில் வந்து அண்ணன் விக்கிரவாண்டியில் பண்ணும்போதே வந்து சொல்லிட்டாரு. அதன் பேர் வந்து அந்த புத்தக வெளியீட்டிலே வந்து ஒரு நிகழ்வு எங்களுக்கு வந்து ரொம்ப நேரடியாக அவர் அழைப்பு கொடுத்தாரு. அதனால் வந்து அண்ணன் மனதில் வந்து எப்பயுமே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு கால அரசியல் அது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதன் பிறகு எங்களுடைய தலைவர்கள் ஒரு மேற்கோள் காட்டி அதை நகர்வார். ஏன்னா நம்ம எடுத்தவங்க வந்து டக்கு டக்குன்னு நம்ம போயிட முடியாது. ஏன்னா இது வந்து கம்யூனிஸ்ட் அவங்க முடிவு எடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு நேஷனல் லெவலில் ஒரு பார்ட்டி, நாங்கள் ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு பார்ட்டி இருக்கிறோம். அப்போ நாங்கள் இன்னும் ரொம்ப அலசி ஆராய்ந்த பிறகு தான் நாங்கள் ஒரு தீர்வு காண முடியும். அந்த அடிப்படை தான் சின்ன சின்ன தேக்கங்கள் இருக்கிற அது மற்றபடி அது பெருசாக ஒன்றும் தேக்கங்கள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ திருமாவளவன் அவர்கள் அமைச்சராகணும்னு அதை பற்றி டாக்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு உள்ள, அதனால தான் முடிவு இல்லை. அது வந்து தலைவருக்கு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டார், எனக்கு அதில் விருப்பம் இருக்குது விருப்பம் இல்லைங்கிறது அது ஓப்பனாக சொல்லிடுவார் தலைவர். ஆனால் தொண்டர்களுக்கு அந்த விருப்பம் இருக்குது. ஏன் வன்னியரசன் கூட அந்த விருப்பம் இருக்குது, தலைவர் ஆனால் இன்னும் ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு வன்னியரசன் கூட அந்த விருப்பம் இருக்குது. அதேமாதிரி எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்குது. அவர் வந்து ஒரு அமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு இயக்கங்கள் இருக்குது, ஒரு துணை முதல்வராக ஆகணுங்கிறது ஒரு இயக்கம் என்னை உட்பட எல்லாருக்குமே அந்த இருக்குது. அது நாங்கள் ரொம்ப வளர்த்து கொடுக்குறோம். ஆனால் தலைவர் அதை பெருசுப்படுத்திக்கல, அது கொஞ்சம் அப்படியே தலைவர் வந்து கடந்து போகிறாரு. ஏன்னா அவருக்கு சில வாய்ப்புகளை வந்து இல்லை. ஆனால் இப்போ கட்சி நிர்வாகிகள் தரப்புலேருந்து நெருக்கடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஐ மீன் ஒரு அன்பான நெருக்கடின்னு வச்சுக்கலாமே. எந்த நெருக்கடியும் எங்கள் தலைவர் கொடுக்க முடியாது. ஏன்னா நிர்வாகின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த நிர்வாகின்னு நியமனம் பண்ணுறது எங்கள் தலைவர் அவர்கள் தான். அதனால் வந்து அப்படி ஒரு நெருக்கடி யாரும் தலைவருக்கு கொடுக்க மாட்டாங்க. தலைவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைனால யாருமே அவர் நெருக்கடி கொடுக்க முடியாது. அவர் என்ன சொல்கிறாரோ நம்ம கேட்டுக்குவோம், அண்ணன் என்ன சொல்கிறாரோ நம்ம கேட்டுக்குவோம், அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய கோரிக்கை தலைவர் ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தலைவர் அவர்கள் ஒரு அமைச்சராகணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய கடனில் இருக்கக்கூடிய தொடர்புடைய அது விருப்பம். அது இல்லை, அதுதான் இப்போது தொண்டர்கள் நிர்வாகிகளினுடைய வார்த்தைகளுக்கு தலைவர் செவி மடுப்பார் அப்படின்ற விஷயமும் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் இப்போ அந்த இடத்துல அமைச்சர் ஆகணும், துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான சூழலும் இப்போ இருக்குது அப்படின்ற போது, அப்போ அதுதான் உங்களுடைய குரலாக இருக்குன்னா இப்போ அதுக்கு திருமாவளவன் அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்குவார், அதை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ என்னுடைய மனநிலையை வந்து நான் சொல்லிட்டேன். ஆனால் எங்களுடைய தலைவருடைய மனநிலையை பற்றி உள்ளபடி எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சியோட தலைவர், அவர் தான் வந்து சமகால தலைவர்களெல்லாம் பார்க்கணும், இப்போ எதிர்கால அரசியலாக நம்ம பார்க்கணும். அந்த முடிவு எடுத்து அவர் வந்து அவர் துணை முதல்வர் ஆவாரா, இல்லை அமைச்சர் ஆவாரா, இல்லை வந்து நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவே இருக்கிறேன் அப்படி விரும்புகிறா, அவருடைய வாரத்தையும் ரொம்ப நாங்கள் கனிவாக நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து எங்களோட தலைவர் தான், அது எந்த மாட்டுக்கிறது கிடையாது. அது அண்ணன் வன்னியர்ஸ் உட்பட எல்லாமே எங்கள் தலைவர் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். தலைவர் இலாக்கா மாறணும், அமைச்சராக வரணும் அப்படி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் ரொம்ப ஸ்டாண்டர்டாக நாங்கள் இருக்கிறோம். இல்லை இப்போ ஏன்னா இதை நோக்கி அடுத்த கேள்வியாக இல்லை அடுத்த யோசனைகளாக என்ன வரும்னா, அப்போ அப்படின்னா வந்து திருச்சி கிழக்கு காலியாக இருக்கிற திருச்சி கிழக்கில் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுவாரா, போட்டிக்கிட்டு ஒரு எம்எல்ஏ ஆகிட்டு அப்புறம் அவருக்கு வந்து சொன்னபடி அந்த ஒரு துறை அப்படிங்கிறது அவருக்கு ஒதுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதை தொக்கி வருது அடுத்து. அதனால கேட்குறேன், அதை வந்து விசிகா யோசிச்சுக்கிட்டு இருக்கா, அந்த திட்டமிட்டு இருக்கா? தலைவர் யோசிக்கல. ஏன்னா தலைவர் வந்து திருச்சியில் நிற்கணுமா நிற்கக்கூடாதான் தலைவர் யோசிக்கல, அமைச்சரவாக ஆகணுமா ஆகக்கூடாதான் தலைவர் யோசிக்கல. ஆனால் தொண்டர்கள் வந்து எப்படியாவது வந்து திருச்சியில் நிற்கணும், அண்ணன் மறுபடியும் எம்எல்ஏ ஆகி மறுபடியும் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு வந்து தொண்டர்கள் மத்தியிலும் சரி, நிர்வாகிகள் மத்தியிலும் சரி, பரவலாக இருக்கக்கூடிய தோழர்கள் மத்தியிலும் சரி, அப்புறம் வந்து பல ஆதரவு சக்தியிலும் சரி, அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க மக்கள். அந்த உணர்வை தலைவர் புரிந்து கொள்வார். அதுமாரி அண்ணன் விஜய் அவர்களும் இந்த எங்களுடைய உணர்வையும் புரிந்து கொள்வாங்கிறத என்னுடைய தனிப்பட்ட முறையில் இதை நான் ஒரு கருத்தாக நான் வைக்கிறேன் நான். ஓகே, அப்போ இந்த கோரிக்கைகளோ வலியுறுத்தல்களோ அப்போது முதல்வர் விஜயை நோக்கி இருக்குதா இல்லையான்றதுக்கு முன்னாடி இப்போ உங்களுடைய தலைவரை நோக்கி தான் இருக்குது. உங்களுடைய குரல்கள் எல்லாமே அவரை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆமாம், அப்போ ஏன்னா அவர் எடுக்கிற முடிவில் தான் இருக்கு. ஆமாம், அப்போ நாங்கள் எந்த வச்சாலும் அவர்களும் டிவிக்கு தரப்பில் அவர்களும் சமரசம் ஆவாங்க. ஏன் சொல்கிறேன்னா விஜய் அவர்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறது வந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் நேரடியாக நாங்கள் வரோம் அப்படின்னு நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்தோம். காங்கிரஸ் ஆட்சி வந்து கூட்டணியில் வரோம் அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் எந்த இதுவும் இல்லை அப்படின்னு நாங்கள் தெளிவாக வந்து ஆதரவு கொடுத்தோம். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை வந்து அண்ணன் விஜய் அவர்களும் இது விரும்புகிறாரு தான் நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில். எப்படின்னா அண்ணன் விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம், அது யாராலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஷாருக்கான லெவலில் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் மிகப்பெரிய நட்சத்திரம். ஆனால் எங்களுடைய தலைவர் அவர்கள் அரசியலில் மிகப்பெரிய ஒரு அரசியலுக்கு ஒரு அரசியல் சாணிக்கன். அப்போ வந்து ஒரு நட்சத்திரமும் ஒரு சாணிக்கரும் கூட இருந்தால் இந்த ஆட்சி வந்து மிக 5 ஆண்டுகளாக மிக
தொடர்ச்சியாக இது நடக்கும். அது அடிப்படையில் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எங்களுடைய தலைவர்கள் வரணுங்கிறதுல வந்து தெளிவாக இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அது கட்சி நினைக்கல, தலைமை நினைக்கல, நான் தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன். அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எங்களுடைய தலைவர் வந்து ரொம்ப விரும்புகிறாரு, அமைச்சர்கள் இருக்குன்னு விரும்புகிறாரு அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஆனால் ஒரு இலாக்கா இல்லாமல் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3-4 இலாக்கா சேர்ந்து அப்படி கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ உங்கள் கூடவே வந்து இப்போது ஆதரவு கொடுத்த IUML அவங்க வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அமைச்சரவையில் எங்களுக்கு ஓகே அப்படின்னு அவங்க இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கான அந்த பதவி அதிலிருந்து ஒருத்தரை வந்து பதவி ஏற்றுக்குவார் அப்படின்றது இப்போ தெரிய வந்துருச்சு. ஏன் இப்போ அதே போல் விசிகாவும் இப்போ அடுத்து விசிகா சொல்லுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதை நோக்கி தான் எல்லாம் இப்போ விசிகாவை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இது தேர்தல் கூட்டணி காலத்திலிருந்து விசிகா எதை நோக்கி நகர்ந்து திமுக ரொம்ப அப்படியே ரொம்ப எங்களை ரொம்ப உன்னிப்பாக பார்த்தாங்க. அவர் தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து எங்களை வந்து இப்போ தமிழக மக்கள் ரொம்ப உன்னிப்பாக பார்த்தாங்க. குறிப்பாக டிவியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ரொம்ப எங்களை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு மாற்றுனா அவங்க விஷயத்தில் அவங்க சரியாக இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் விஷயத்தில் நாங்கள் இது கலந்து ஆலோசிக்காமல் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஆட்சி மட்டும் கொடுக்கலாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலங்கள் இருக்குது. இப்போ அதேமாதிரி எங்கள் கட்சியுடைய எதிர்காலம் இருக்குது. இது ரெண்டும் மையப்படுத்தி சமநிலைப்படுத்தி தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கூட்டணியில் நாங்கள் போகிறோமா இல்லை வெளியிலேருந்து ஆதரவு இருப்போமா அப்படி ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. அப்படி நாங்கள் கூட்டணியில் போகிற மாதிரி இருந்தால் எங்கள் தலைவர் தான் போகணுங்கிறதுல வந்து ரொம்ப நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அண்ணன் வன்னியரசு அவர்கள் போனாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எங்கள் தலைவர் போனாலும் எனக்கு இதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது என் வாழ்நாளில். அதனால் அது ரொம்ப எங்கள் தோழர்களும் சரி தொண்டர்களும் சரி ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. தலைவர் ரொம்ப அமைச்சர் இடம் பெறணும், அதிக இலாக்கள் கொண்ட அமைச்சர் போகணுங்கிறதுல என்னுடைய இலக்காக இருக்கிறது நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. அதாவது வந்து ஆட்சியில் பங்கு வாங்குறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போகிற மாதிரி தான். நீங்கள் ஒருவேளை அப்படி அந்த முடிவெடுத்து போனீங்க அப்படின்னா திரும்ப இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு உதயநிதி அவர்கள் ஓப்பனாகவே வந்து எச்சரிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை அதனால தான் திருமாவளவன் அவர்கள் இன்னும் முடிவெடுக்காமல் ஒருவேளை பயந்துக்கிட்டோ அல்லது தயக்கப்பட்டுக்கிட்டோ இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் இதே மாரி IUML இப்போ ஓகேன்ட்டாங்க, அப்புறம் ஏன் திருமாவளவன் அவர்கள் மட்டும்? அதுதான் எங்களுடைய அரசியல். ஏன்னா நாங்கள் வந்து நிதானமாக ஒரு முடிவு எடுக்கிறோம். இப்போ எல்லார் கட்சிகளும் நிதானமாக முடிவு எடுத்தாங்க, நம்ம யாருமே அவங்களை குறை சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் கட்சிங்கிறது வந்து நாங்கள் கீழ் மட்டத்தில் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் ஒரு எடுத்தங்க வந்து நாங்கள் வந்து டக்குன்னு வந்து அறிவிப்பு கொடுத்துட முடியாது. கீழே இருக்கக்கூடிய ஊர் கிராமத்தில் இருக்கக்கூடிய தொண்டர் எதை விரும்புகிறாங்க, நகரத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன விரும்புகிறாங்க, இதை ரெண்டு சேர்த்து வச்சு நாங்கள் வந்து ஒரு டக்கு ஒரு முடிவு எடுக்க முடியும். அதனால் வந்து உதயன் பேசுகிறதுல அப்படி பேச மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன ஆட்சி அமைச்சதுக்கு முழுமையான காரணம் நாங்கள் தான். அதேமாரி வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து ரொம்ப வலிமையாக நாங்கள் கைப்பற்றுறதுக்கு அதுக்கு உறுதுணையாக இருந்தது நம்ம தான். கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாவட்டங்கள் வந்து டிவிகளில் வந்து சரியாக உட்கார முடியாத காரணங்கிறது நாங்கள் தான். அதனால் வந்து அது யாரோ சோசியல் மீடியாவில் அண்ணன் பேரை தவறாக பயன்படுத்தி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் பேரை தவறாக பயன்படுத்தி யாராவது வந்து ஏதாச்சும் செய்தி விழா வருவாங்க. அது உண்மையாக இருக்காது. ஏன்னா அண்ணனுடைய அரசியலுடைய முதிர்ச்சி எங்களுடைய தலைவருடைய அரசியல் முதிர்ச்சிங்கிறது வெவ்வேறு களமாக இருக்கும். ஒவ்வொரு முதிர்ச்சியற்ற நிலையில் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே. அதனால் அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அந்த பாயிண்ட் இப்போ நீங்கள் அந்த ஆட்சியில் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற்று ஒரு துறையை இப்படி வாங்கி இது பண்ணுறீங்கனாலே அது இப்போ திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறின கணக்கில் தானே வரும். நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்து தான் அந்த ஆதரவு கொடுத்தோம். ஆமாம் ஆதரவு பொறுத்த வரைக்கும் ஆமாம். அப்போ திமுக கூட்டணியில் இருந்து தான் நாங்கள் ஆதரவு கொடுத்துக்கிறோம். அப்போ அந்த ஆதரவு நடிப்பில் கூட அவங்க வந்து பங்கு கொடுத்துங்க வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்துக்கலாம். அது கூட்டணி இல்லாமல் கூட அது நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம்ல. நீங்கள் எங்கள் ஆதரவு கொடுத்தீங்க, அதனால் நான் உங்களுக்கு வந்து ஒரு இலாக்கா நாங்கள் கொடுக்குறேன், அது கூட இதை நம்ம எடுத்துக்கலாம்ல. அதனால் நாங்கள் பங்கு எடுத்து நாங்கள் அமைச்சர்கள் பங்கு எடுத்துக்கிட்டா நாங்கள் கூட்டணி விட்டு போயிடுவோம் அப்படின்னு அது அர்த்தம் கிடையாது. இது ஒரு நாங்கள் கொடுத்த ஆதரவுக்காக அவங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை கூட நான் நினச்சிக்கலாம், இல்லை ஒரு நன்றி கடன் கூட நினச்சிக்கலாம். அதை நாங்கள் அப்படி தான் அதை நம்ம பார்க்கணும். இதில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ரொம்ப ஸ்பெஷலாகவே பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்த அமைச்சரவையில் வந்து இப்போதைய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அமைச்சரவையில் பட்டியலின அமைச்சர்கள் 7 பேர் இது வரைக்கும் பதவி ஏற்றிருக்கிறாங்க. இப்போ இன்கேஸ் அடுத்த விசிகா உள்ள வருதுன்னா 8ஆக மாறும். இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கத்தக்க வகையில் பார்க்கப்படுது தமிழ்நாடு அரசியலில். இது எப்படி பார்க்குறீங்க? இது நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா இது கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேலே எங்களுடைய சமூகம் தான் நிறையா இருக்குது. இது வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு முதல் படி தான். இது இவ்வளோ நாளாக வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே தேக்கமாக இருந்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னும் எங்களுக்கு ஒரு 2-3 இலாக்கா சேர்த்து கொடுத்துருந்தா கிட்டத்தட்ட ஒரு 10 இலாக்கா கொடுத்துருந்தா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். நாங்கள் தான் ஏன்னா எங்களுடைய
அவங்க கொடுக்க எங்களுடைய சமுதாய மக்கள், எங்களுடைய தமிழ் சமூகம் எல்லாமே வந்து வளருவாங்க. ஒரு கல்வி அறிவில் வளருவாங்க, ஒரு பொருளாதார அடிப்படையில் வளருவாங்க. அதனால் இன்னும் நாங்கள் மேற்கொண்டதை எதிர்பார்க்குறோம். அவங்க 7ன்றதோட இன்னும் சேர்த்து மொத்தம் 10 கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். நான் இது 7 10 இன்னும் சேர்த்து கூட 10 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த இலக்காக. ஸோ இப்போ ஆக்சுவலாக இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குறது ஒன்று தான். இப்போ நீங்கள் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ விசிகா இடம் பெறுமா பெறாதா? இல்லை விசிகா இடம் பெறுமா பெறாதுங்கிறது அந்த ஒரு துறையை வந்து விசிகா பெற்றுக்கொள்ளுமா பெற்றுக்கொள்ளாதா அப்படி இல்லை. அவங்க வந்து நட்பின் அடிப்படையில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது நம்ம மதிக்கிறோம், அது போட்டுறோம், அது நம்ம எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த முடிவுங்கிறது வந்து தலைவர் தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தமிழ்நாடு முழுக்க ஓரளவு என்ன அடுத்த முடிவுன்னு தெரியும் மக்களுக்கு. ஆனால் நான் ஒரு மனிதனாக நான் வந்து ஒரு மனிதன் கட்சியோட நிர்வாகி இருந்துட்டு டக்குன்னு தலைவர் இல்லாமல் தாந்தோண்டித்தனமாக பேசிட முடியாது. ஆனால் தலைவர் ஆனால் இது ஒரு அதிருப்தி வராதா உள்ளே இருக்கிற தொண்டர்களுக்காக இருக்கட்டும், நிர்வாகிகளுக்கு? என்னடா இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வாய்ப்பு இவ்வளோ தூரம் கிடைச்சிருச்சு, இன்னமும் ஏன் தலைவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு அப்படி நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைச்சிருந்தா ஒரு இது வராதா, ஒரு அதிருப்தி வராதா? அப்போ இப்படி நினச்சிக்கலாமா? இப்படி நினச்சிக்கலாம், என்னடா நம்ம இவங்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ வாங்கி கொடுத்தோம், என்னடா இவங்க நம்ம எம்பி ஆக்கி விட்டோம், என்னடா இவங்கெல்லாம் ஒரு ஒன்றிய தலைவர் ஆகிட்டோம் அப்படி நம்ம நினச்சிட முடியாதா? அப்படி நினைக்கல தலைவர். அப்போ அதுக்கான கால நேரம் வந்துட்டு இருக்குல்ல. அப்போ எது இன்னைக்கு சமகால அரசியல் நம்ம பார்த்தானோன்னு, இப்போ திமுக நம்ம வெளியே வந்தோம்னா அது நமக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குது, இப்போ அடுத்தது வந்து அதிமுக நிலைமை என்னவா இருக்குது, அப்போ நம்ம போயிட்டோம்னா மற்றவங்களோட நிலைமை என்ன இருக்குது. இப்போ கம்யூனிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆதரவு மட்டும் தான் கொடுக்குறாங்க, என்ன அவங்களும் கேட்கல. ஒரு சமயம் அவங்க கூட எங்கள் கூட சேர்ந்து கூட அவங்க வந்து ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி வந்து முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. இந்திய முஸ்லீம் லீக் வந்து முடியவே முடியாதுன்னாங்க. இன்றைக்கி வந்து வேட்பாளர் அவங்களே அறிவிச்சிட்டாங்க. அதுமாரி கம்யூனிஸ்ட் கூட டக்குன்னு கூட வரத்துக்கூட வாய்ப்புகள் உண்டு தானே. அதுக்காக கூட நேரங்காரங்களும் எடுத்துக்கலாம்ல. நேரம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தானே. ஆனால் அப்போ தானே எதுவும் குறைகள் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஏன்னா தாந்தோண்டித்தனமாக சில பேர் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. நேரங்கள் எடுத்து கருத்துக்களை கேட்டு அதுக்கு நம்ம நடக்கிறது முன்னே நல்லது தானே, சிறப்பாக தானே இருக்குது. நாங்கள் அப்படி தான் அதை பார்க்குறோம். கம்யூனிஸ்ட்டுகள் வந்து அதான் இடம் பெறுவது, அமைச்சரவையில் இடம் கேட்பது அவங்க யூஸ்வலாக எதுவும் பண்ணுறதில்ல. பட் ஆதரவு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன வருங்காலத்தில் அப்படி ஒரு இல்லை வருங்காலத்தில் சப்போஸ் வந்து கம்யூனிஸ்ட் வந்திருக்கும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குல்ல. ஏன்னா அவங்களுக்கும் ஆதரவு கொடுக்கணும்ல. இப்போ அவங்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க, அவங்களும் வரணும். ஏன்னா அவங்களாம் வந்து முற்போக்குவாதிகள், அவங்களாம் இருந்தாங்கன்னா இன்னும் சரியாக இருக்கும். இப்போ எங்கள் தலைவர் உள்ளே நுழைஞ்சாருன்னா கம்யூனிஸ்டுகளும் உள்ளே வந்துடுவாங்க, இன்னும் ரொம்ப இதாக இருக்கும். அதனால் வந்து கம்யூனிஸ்டுகளும் வரணுங்கிறது தான் எங்களோட என்னுடைய தனிப்பட்ட முறை எங்களோட ஆசை. அவங்களும் ஆட்சியில் உள்ளே போயிருக்கிற காங்கிரஸ் உள்ளே போயிருக்கிறாங்க. அது வந்து கிரீஷ் ஓடங்கர்லாம் ஓப்பனாக கூப்பிடுறாரு, இந்த வாங்க தயவு செய்து உள்ள அப்படின்ற மாதிரிலாம் அவர் கூப்பிடுறாரு. இப்போ இவ்வளோ அழைக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களே விசிகானுக்கு தான் கேட்குறாங்க. இல்லை அது அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா இது தேவைன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் இருக்கிறாரு. நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்துட்டு அது வந்து நம்ம எப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி வந்து சட்டமன்றத்தில் வர முடியும்? அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு வந்து நடக்கக்கூடிய பாதிப்புனா அது எப்படி நம்ம பேச முடியும்? அப்படி ஒரு கேள்வி ஒன்று இல்லைன்னா. ரெண்டாவது வந்து இல்லை, அதே திருமாவளவர்கள் தான் சில நாட்கள் சில காலங்கள் முன்னாடி தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலே மாறவிருக்கிறது, அதனால நான் வந்து நாங்கள் இங்கிருந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்றதையும் தானே சொன்னார். அப்படின்னு அவர் இங்கே தானே இல்லை அது உள்ளபடி அதுக்கப்புறம் தான் வந்து அவர் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் மாற்றிட்டாரு. ஆனால் அப்போ முன்னதாக சொல்லப்பட்ட விஷயம் இதுதான், சூழல் இப்படி இருக்குன்னு அவரே தான் சொல்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் இங்கே வரலாம்ல, இது பண்ணலாம்ல. அப்படி இல்லை, வருவாருன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். ஆனால் வந்து ஆகணும்னு தான் நாங்களும் விருப்பப்படுறோம். ஆனால் அவர் தலைவருடைய மனநிலை நம்ம ஆராய முடியாதுல்ல. அது எல்லாரும். ஆனால் அவர் கட்சியின் தலைவர், நம்மளுடைய மனநிலை நம்ம புரிஞ்சு ஏதோ தடுக்குது அவரை. எதுவும் தடுக்காது. அவர் யார் தடுக்க போகிறா சொல்லுங்க பார்ப்போம். யாரும் தடுக்க முடியுமா? ஒரு தலைவரை வந்து ஒரு கட்சியின் தலைவர், அவர் தான் உச்சபட்சமே. அவர் தான் எது எடுத்தாலும் அவர் தான், எந்த முடிவு எடுத்தாலும் அவர் தான். இல்லை, வெளியில் இருக்கிற சக்தியை சொல்கிறேன், உள்ளுக்குள்ளே யாரும் தடுக்க முடியாது. வெளியில் எந்த சக்தி இருக்குது? வெளியில் இருக்கிற சக்தி வந்து தொண்டர்கள் தான் இருக்கிறாங்க. வேறு யார் இருக்கிறாங்க? அவருடைய சக்தியே தொண்டர்கள் தான். தொண்டர்களே வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. வேறு எந்த சக்தி அவருக்கு வந்து தடுக்க முடியும்? எந்த சக்தியும் தடுக்க முடியல. பொறுப்பு எங்கே 5 வருஷம் இருக்குல்ல, என்ன ஒரு 10 நாள் 15 முடிவு பண்ண முடியுமா? கொஞ்சம் காலம் எடுத்துக்குவோம். அதன் பிறகு நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி செய்வோம். அந்த அடிப்படை தான் தலைவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு. எங்களை வெளியே இருந்து யாரும் இயக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்கள் தலைவர் வந்து குறைச்சி நாங்கள் மதிப்பில்லை. தலைவர் அப்படி குறைச்சிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. தலைவர் அப்படி கிடையாது. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட்டு அந்த முடிவு எப்போ சொல்ல போகிறீங்க? இன்றைக்கி சொல்ல போகிறீங்களா, நாளைக்கு சொல்ல போகிறீங்களா என்னன்றது தெரில. அதை நோக்கி தான் தமிழ்நாடு காத்துட்ருக்கு, தமிழக மக்கள் காத்துட்ருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது. தற்போதைய இந்த நிலவரம் தொடர்பான உங்களோட பார்வைகளை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க ரொம்ப நன்றிங்க சார்.